பன்னீர் வந்து வீட்டிலேயே சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பன்னீர் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம மார்க்கெட் ஸ்டைலில் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெளியே வாங்கும்போது சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் வருமா வராதுன்னு ஒரு டவுட் இருக்கும். நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வெனிகர் வெளியே கடையில் கிடைக்கும், எங்கே கேட்டாலும் கிடைக்கும். அது வந்து ஒரு 50 ml பக்கம் எடுத்துகிட்டு தண்ணியில் கலக்கிக்கோங்க. இந்த கலக்கியதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே வாங்க. ஊற்றுறதுக்கப்புறம் கடைசியில் இந்த மாதிரி வந்துடும். மேலே அப்படியே தானாக வந்துடும். அது செப்பரேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஜார் எடுத்துகிட்டு அதில் வடிகட்டிக்கோங்க. ஒரு ஒரு கிளாத் போட்டு அதில் வந்து தண்ணி எல்லாம் கீழே போகிற மாதிரி அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ண பன்னீர் வந்து மேலே இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வினிகருக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ், கண்டிப்பாக லெமன் ஜூஸ் ஊற்றினாலுமே நீங்கள் இந்த ரெசிபி தயாரிக்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து லெமன் ஜூஸ் ஊற்றினா வருமா வராதுன்னு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணால் நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு லெமன் ஜூஸில் வச்சு எப்படி பன்னீர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக காமிக்கிறேன். அப்படி வடிச்சிட்டு இந்த மாதிரி வெயிட்டாக இருக்கிற பொருள் வந்து அதுக்கு மேலே 1 மணி நேரம் பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும்.